பொதுவாகவே மனிதர்களோட வாழ்க்கை அப்படிங்கிறது ஒரு கஷ்டங்கள் ஏற்படும் அப்படிங்கிறது ஒரு இயல்பான விஷயந்தான். அதே நேரத்தில் மகிழ்ச்சியும் அதிகமாக இருக்கும், சோகமும் அதிகமாக தான் இருக்கும். அப்படிப்பட்ட சூழலில் நமக்கு ஒரு கஷ்டம் ஏற்படும் போது நம்ம சோர்ந்து போகவும் வேண்டாம், துவண்டு போகவும் வேண்டாம். ஏன்னா சிவபெருமானின் அம்சமாக தோன்றியவர் தான் பைரவரை வழிபட்டோம் அப்படின்னா ஆபத்துகள் இருந்தும் கஷ்டங்கள் இருந்தும் கண்டிப்பாக விடுபட முடியும். இந்த பைரவரை நம்ம எப்படி வழிபடணும், அதுவும் இந்த அஷ்டமி தேய்பிறை அஷ்டமி நாளில் நம்ம எப்படி வழிபட்டால் நம்மளோட வாழ்க்கையில் கஷ்டங்கள் அப்படிங்கிற ஒரு இதானது இருக்காமல் இருக்கும் அப்படிங்கிறத பற்றி தான் இந்த வீடியோ மூலமாக பார்க்க போகிறோம். மேலுமே இந்த அஷ்டமி அப்படிங்கிறது ரொம்ப ஒரு சிறப்பான ஒரு நாள் அப்படின்னு சொல்ல முடியலனாலும் ஆனால் தெய்வத்திற்கு ரொம்ப உகந்த நாளாக இருக்குது. இந்த நாளில் நம்ம பார்த்திங்களா இந்த அஷ்டமி திதியானது 8/6/2026 திங்கட்கிழமை வைகாசி 25ஆம் தேதி வரக்கூடிய இந்த அஷ்டமி அப்படிங்கிறது ரொம்ப ஒரு சிறப்பான முக்கியமான ஒரு அஷ்டமியாக இருக்குது. சிவாலயங்களில் ரொம்பவே முக்கியமான முதல் வழிபாடு அப்படின்னு விநாயகருக்கு அப்படின்னா இறுதி வழிபாடு பைரவருக்கு தான். பைரவர் அப்படின்னாலே பயத்தை நீக்குபவர், அடியார்களோட பாவத்தை நீக்குபவர் அப்படின்னு பொருள். மேலுமே தேய்பிறை அஷ்டமி வழிபாடு அப்படிங்கிறது ஒவ்வொரு மாதமே வளர்ப்பிறை மற்றும் தேய்பிறையில் அஷ்டமி திதி அன்னைக்கு பைரவர் வழிபாடு செய்ய வேணும் அப்படிங்கிறது அனைவருக்குமே தெரிஞ்ச ஒரு விஷயம்தான். அதிலும் தேய்பிறை அஷ்டமி அப்படிங்கிறது கால பைரவர் அஷ்டமி அப்படின்னு சிறப்பு பெற்று வழங்கப்படுகிறது. இந்த நாளில் ஆபத்தில் நம்ம இருக்கும்போது எப்படி நம்ம வழிபாடு செய்யணும் அப்படிங்கிறத பற்றின ஒரு விரிவான தகவலையும் நம்ம பார்க்கலாம். வீடியோ பார்த்தீங்களா உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த நாளில் எப்படி விரதம் இருந்து வழிபட்டால் எப்படி முழு பலனும் பெறலாம் அப்படிங்கிறத விரிவாக பார்க்கலாம். பொதுவாகவே எல்லா சிவ ஆலயத்திலையுமே ஈசான்ய மூலை அப்படின்னு சொல்லக்கூடிய வடகிழக்கு திசையில் நீல மேனியராய நாய் வாகனத்தோட பைரவர் அழகாக காட்சி தருவாருங்க. காலையில் ஆலயம் திறந்த உடனும் இரவு அர்த்த ஜாமத்தில் பூஜை முடிந்தும் போதும் பைரவருக்கு அப்படின்னு சொல்லிட்டு விசேஷமான பூஜைகள் செய்யப்பட வேணும் அப்படின்னு நம்ம சொல்லியிருக்கோம். அதே மாதிரி இது ஒரு நியதியாக இருக்குது. ஸ்ரீ பைரவருக்கு பௌர்ணமிக்கு பின் வரக்கூடிய அந்த தேய்பிறை அஷ்டமியில் பஞ்ச தீபம் ஏற்றி வழிபட்டோம் அப்படின்னா காலத்தினால தீர்க்க முடியாத தொல்லைகள் அனைத்துமே நீங்கும், நல்லருள் கிடைக்கும். மேலுமே இலுப்பை எண்ணெய், விளக்கெண்ணெய், தேங்காய் எண்ணெய், நல்லெண்ணெய், பசுநெய் இது எல்லாத்தையுமே தனித்தனி தீபமாக அகல் விளக்கில் ஏற்றலாம். அதே நேரத்தில் ஒன்றிலிருந்து ஒன்று ஏற்றாமல் தனித்தனியாக தீபம் ஏற்றி வழிபட்டோம் அப்படின்னா நம்ம நினைத்த காரியம் அனைத்தும் அப்படியே நிறைவேறும் அப்படிங்கிறது ஐதீகம். இதை தொடர்ந்து ஒரு 6 தேய்பிறை அஷ்டமியில் பைரவரை சிவப்பு நிற அரளியால் வழிபட்டோம் அப்படின்னா நல்ல ஒரு செல்வங்களை கண்டிப்பாக பெற முடியும். அஷ்டமி திதியில் மற்றும் பிரதி தமிழ் மாதம் எல்லா தேதியிலுமே ஆயில்யம், சுவாதி, மிருகசீரிசம் நட்சத்திர தினங்கள்லையும் பைரவரை வழிபட்டோம் அப்படின்னா உத்தியோகத்தில் ஒரு மதிப்பும் பதவி உயர்வும் கிடைக்கும். மேலுமே தொழிலில் நல்ல லாபம் கிடைக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்க கூட இதை செய்யலாம். சனி பிரதோஷத்தன்னைக்கு பைரவருக்கு தயிர் அன்னம் படைத்து வழிபட்டோம் அப்படின்னா வழக்குகளில் கண்டிப்பாக வெற்றி கிடைக்கும். அதே மாதிரி இந்த பைரவரை இந்த தேய்பிறை அஷ்டமி நாளில் பஞ்ச தீபம் ஏற்றி வழிபட்டோம் அப்படின்னா காலத்தினால் தீர்க்க முடியாத தொல்லைகள் அனைத்துமே நீங்கும். மேலுமே இந்த நாளில் நீங்கள் வாழ்க்கையில் தரித்திரம் வராமல் காத்து செல்லக்கூடியவர் தான், செல்வ செழிப்பை கொடுக்கக்கூடியவர் தான் கால பைரவர். மேலுமே ஸ்வர்ணகிருஷ்ண பைரவரை வடக்கு திசை நோக்கி நீங்கள் அமர்ந்து வழிபடுவது அன்றைய நாளில் ரொம்பவே நல்லது. மேலுமே திருவாதிரை நட்சத்திரத்தில் வழிபடுவதனால சிவனோட அருள் மற்றும் செல்வம் கிடைக்கும். தாமரை மலர் மாலை, வில்வ மாலை மாலையாக நீங்கள் போட்டு வணங்குவது இன்னும் சிறப்பான ஒரு பலன்களை உங்களோட வாழ்க்கையில் நீங்கள் எதிர்பார்க்கலாம். தேய்பிறை அஷ்டமி திதிகளில் சிவப்பு நிற ஆடை அணிஞ்சுக்கிட்டு நீங்கள் நெய் விளக்கு ஏற்றி வடை மாலை காலப்பைரவருக்கு சாற்றி சிவப்பு நிற மலர்களை கொண்டு அர்ச்சித்து வெள்ளை பூசணியில் நெய் தீபம் ஏற்றி வந்தீங்க அப்படின்னா நல்ல பலன்கள் கிடைக்கும். அதாவது ஞாயிற்றுக்கிழமையில் மாலை ராகு கால நேரத்தில் பைரவருக்கு 11 நெய் தீபம் ஏற்றி விபூதி அல்லது ருத்ராட்சபிஷேகம் செஞ்சு வடை மாலை சாற்றி நீங்கள் சகஸ்கர நாமம் அர்ச்சனை செஞ்சு வழிபட்டீங்க அப்படின்னா நீண்ட நாளாகவே திருமணம் ஆகாதவங்களுக்கு விரைவில் திருமணம் கூடுமா. மேலுமே பைரவரை வழிபாடு செஞ்சாவே நமக்கு என்னென்ன நன்மைகள்லாம் கிடைக்கும் அப்படின்னா வறுமை நீங்கும், பகைவர்களோட தொல்லைகள் நீங்கும். மேலுமே அந்த பைரவரோட அருளால் அஷ்ட ஐஸ்வர்யங்களும் தன லாபமும் வியாபாரத்தில் நல்ல ஒரு முன்னேற்றமும் நீங்கள் பணி செய்யக்கூடிய இடத்துல ஒரு தொல்லைகள் அனைத்துமே நீங்கி மனதில் கண்டிப்பாக மகிழ்ச்சி பெறலாம்.
மேலுமே இது முழு நம்பிக்கையுடனும் பக்தியுடனும் சொர்ணகர்ஷ்ண பைரவரோட படத்தை வீட்டில் வச்சு நீங்கள் தினந்தோறுமே தீப தூப ஆராதனை இதெல்லாமே காட்டி வழிபட்டு வருவதோட தேய்பிறை அஷ்டமி நாளில் நீங்கள் இந்த திதியில் திருவிளக்கு பூஜை செஞ்சு பலவிதமான மலர்களை கொண்டு நீங்கள் பூஜித்து வணங்கி வந்தீங்க அப்படின்னா வீட்டில் எப்போதுமே செல்வ செழிப்பானது ஏற்பட்டு கொண்டே இருக்கும். வியாபாரிகள் அப்படின்னா கல்லாப்பெட்டியில் சொர்ண ஆகர்ஷண பைரவரோட அல்லது பைரவரோட சிலை அல்லது படத்தை நீங்கள் வைத்து பூஜை செஞ்சு வந்தீங்க அப்படின்னா கடையில் நல்ல ஓஹோன்னு வியாபாரம் செழித்து வளரும், மேலுமே செல்வம் பெருகி கொண்டே இருக்கும். தினமுமே பைரவரோட காயத்ரியையும் பைரவி காயத்ரியையும் நீங்கள் ஓதி வந்தீங்க அப்படின்னா விரைவில் செல்வம் பெருகுமா. மேலுமே வெல்லம் கலந்த பாயாசம், உளுந்து வடை, பால், தேன், பழம், வில்வம் இலைகளால் மூல மந்திரம் சொல்லி நீங்கள் அர்ச்சனை செய்ய தொழில் விருத்தியாகுமா. அதே நேரத்தில் ஸ்வர்ணகர்ஷண பைரவரோட அஷ்டகம் தன செழிப்பை கொடுக்கும். வெள்ளிக்கிழமை திங்கக்கிழமை 2 நாள்லேயுமே நீங்கள் சந்தியா காலத்தில் படிச்சிங்க அப்படின்னா வாழ்க்கையில் வெற்றியையும் தன விருத்தியும் அடைய முடியும். அதே நேரத்தில் இந்த மாதம் அப்படிங்கிறது வைகாசி மாதம் ரொம்பவே சிறப்பான ஒரு மாதமாக இருக்கிறதுனால இன்றைய நாளில் நீங்கள் வழிபட்டீங்க அப்படின்னா பைரவரை உங்களோட வாழ்க்கையில் இவ்வளோ கஷ்டங்கள் இருந்தாலுமே அது தீர்ந்துவிடும். பைரவர் அப்படின்னாலே பயத்தை நீக்குபவர் அப்படின்னு எல்லாருக்குமே தெரிஞ்ச ஒரு விஷயந்தான். ஸ்ரீ பைரவருக்கு பௌர்ணமிக்கு பின் வரக்கூடிய தேய்பிறை அஷ்டமி திதியில் பஞ்ச எண்ணெய் தீபம் ஏற்றி வழிபட்டாவே ரொம்ப நல்லதாக நடக்கும். உங்களோட வாழ்க்கையில் நல்ல ஒரு முன்னேற்றத்தை நீங்கள் சந்திக்கலாம். 5 தனித்தனி அகல் விளக்கு எடுத்துக்கோங்க. ஒரு அகலில் நல்லெண்ணெய், இன்னொன்றில் அகலில் இலுப்பை எண்ணெய், மற்றொன்றில் விளக்கு எண்ணெய், அடுத்ததில் பசு நெய், அடுத்த அகலில் தேங்காய் எண்ணெய் ஊற்றி நீங்கள் பைரவரோட சாமியை நோக்கி அகலோட திரிமுகம் வைத்து தனித்தனியாக ஏற்றுங்க. ஒரு அகலில் ஏற்றிய நெருப்பில் இருந்து இன்னொரு தீபம் ஏற்றக்கூடாது. ஒவ்வொரு எண்ணெய் கொண்டு எரியக்கூடிய தீபத்தோட சக்தி அப்படிங்கிறது வெவ்வேறாக இருக்குமா. ஒன்று இன்னொன்றோடு சேரக்கூடாது, அதாவது சக்தி மோதல் ஏற்படுமா. இப்படி தான் தனித்தனியாக நீங்கள் ஏற்றி வழிபட்டீங்க அப்படின்னா தீராத பிரச்சனையாக இருந்தாலும் தீரும். காலத்தினால் தீர்க்க முடியாத தொல்லைகள், பல கிரக தோஷங்களால் ஏற்படக்கூடிய பிரச்சனைகள் அனைத்துமே நீங்கும். நல்ல அருள் உங்களோட வாழ்க்கையில் கிடைக்கும். இது ஒரு அற்புதமான நாளாக இருக்குது. கண்டிப்பாக இந்த நாளை மிஸ் பண்ணிடாதீங்க. நல்ல ஒரு முன்னேற்றத்தை கொடுக்கக்கூடிய ஒரு நாளாக இந்த நாளானது இருக்குது. மேலுமே இந்த அஷ்டமி, அதுவும் தேய்பிறை அஷ்டமி, நம்மளுடைய வாழ்க்கையில் துன்பங்கள் அனைத்துமே தீர வேணும் அப்படின்னு நினைக்கிறவங்க இந்த தேய்பிறை அஷ்டமி அப்படிங்கிறது சிவபெருமானின் அம்சமான கால பைரவரை வழிபட மிகச்சிறந்த ஒரு நாளாக இருக்குது. இந்த நாளில் பைரவரை நீங்கள் மனதார வழிபட்டீங்க அப்படின்னா தீய சக்திகள், மரண பயம், கடன் தொல்லைகள் நீங்கி வாழ்க்கையில் செல்வமும் பாதுகாப்பும் முழுமையாக கிடைக்கும். தேய்பிறை அஷ்டமி நாளில் நீங்கள் தீபம் ஏற்றுறது ரொம்ப நல்லது. பைரவருக்கு இந்த 5 தீபங்கள் போட்டு நீங்கள் ஏற்றுறது நல்லது. நல்லெண்ணெய், இலுப்பை எண்ணெய், நெய் கொண்டு தனித்தனியாக அகல் விளக்கல் ஏற்றலாம். மிளகு தீபம் ஏற்றுவது என்ன நடக்கும் அப்படின்னா, மிளகு தீபம் ஏற்றுனா கடன் தொல்லைகள் முழுமையாக நீங்க ஆரம்பிக்கும். பைரவருக்கு என்ன பூக்கள் படைக்கலாம் அப்படின்னா சிவப்பு நிற அரளிப்பூக்கள் அல்லது செவ்வரளி பூக்களை சாற்றி நீங்கள் வழிபடலாம். அதே நேரத்தில் நீங்கள் சிவப்பு நிறை ஆடை அணிவிப்பது காலபைரவருக்கு ரொம்ப நல்லது. நைவேத்தியமாக தயிர் சாதம், மிளகு வடை, இனிப்பு பண்டங்களை நீங்கள் நைவேத்தியமாக படைச்சு வழிபடலாம். மேலுமே இந்த மந்திரங்களை, இந்த பைரவ காயத்ரி மந்திரத்தை ஒரு 108 முறை ஜெயிப்பது உங்களுக்கு ரொம்ப சக்தி வாய்ந்தது. ஓம் ஸ்கர்ணவத் விஜாய நமக வித்யாமகே சூல அஸ்தாய தீமகி தன்னோ பைரவ பிரசோதயாத், இந்த மாதிரி நீங்கள் மந்திரத்தை சொல்லி வழிபடலாம். முக்கியமாக செய்ய வேண்டியது அப்படின்னு பார்த்தோமா, ராகு காலத்தில் தான் பைரவருக்கு சிறப்பு வழிபாடு செய்வது கூடுதலாக உங்களுக்கு பலனை கொடுக்கும். பொதுவாக நல்ல காரியத்தெல்லாம் ராகு நேரத்தில் செய்யக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. ஆனால் இந்த பூஜை செய்யும் போதும் சரி, நீங்கள் ராகு காலத்தில் செய்வது தான் கூடுதலான ஒரு சிறப்பை கொடுக்கும். அருகில் இருக்கக்கூடிய ஒரு சிவாலயத்துக்கு போயிட்டு நீங்கள் பைரவரை தரிசனம் செஞ்சு வழிபட்டு வரலாம். அன்றைய நாளில் ரொம்ப நல்லது. அப்படி முடியாதவங்க நீங்கள் கருப்பு நாய்களுக்கு உணவு அளிப்பது சிறப்பான ஒரு நல்லது உங்களுடைய வாழ்க்கையில் நடக்கும். மேலுமே தேய்பிறை அஷ்டமியில் நம்ம வழிபடுறதுனால என்னெல்லாம் உங்களுக்கு பலன்கள் கிடைக்கும் அப்படின்னு பார்த்தோமா, எதிரிகள் மற்றும் பில்லி, சூனியம் போன்ற துஷ்ட சக்திகளோட பாதிப்புகள் உங்களுக்கு இருக்குது அப்படின்னா அது எல்லாமே விலகும். மேலுமே தடைப்பட்ட தொழில் மற்றும் வியாபாரத்தில் நல்ல ஒரு முன்னேற்றம் கிடைக்கும்.
நீண்ட நாளாகவே தீராத கடன் பிரச்சனையிலிருந்து உங்களுக்கு நிவாரணம் கிடைக்க வேணும் அப்படின்னு நினச்சிங்களா, கண்டிப்பாக இந்த அஷ்டமி நாள்லேருந்து கண்டிப்பாக தொடங்குங்க. உங்களுடைய வாழ்க்கை ரொம்ப பிரகாசமாக இருக்கும். தேய்பிறை அஷ்டமி அப்படிங்கிறது ரொம்ப ஒரு உகந்த ஒரு அற்புதமான நாளாக இருக்குது. இந்த நாளை மிஸ் பண்ணிடாதீங்க. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நீங்கள் இது போல் தகவலை தெரிஞ்சுக்கணும் அப்படின்னாலும் மறக்காமல் இனியவள் உற்சாகம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பாருங்கள் பெல் பட்டன் இருக்கும், அதையுமே ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடுற புது புது நியூ வீடியோஸ்லாம் உடனுக்குடன் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். உங்களோட கருத்து என்ன அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். உங்களுக்கு ஜோதிட ரீதியாக ஏதாவது சந்தேகங்கள் இருக்குது அல்லது உங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் சந்திக்கக்கூடிய பிரச்சனைகளுக்கு தீர்வு வேணும் அப்படின்னு நினச்சிங்களா, இந்த வீடியோக்கும் கீழே பாருங்கள், டிஸ்கிரிப்ஷனில் ஸ்ரீ வராகியம்மன் வாட்ஸ்அப் நம்பர் கொடுத்துருக்கோம். அந்த நம்பருக்கு கால் பண்ணி பேசுனீங்க அப்படின்னா உங்களுடைய பிரச்சனைகளுக்கு நல்ல ஒரு தீர்வாகவும் நல்ல ஒரு பரிகாரமாகவும் இருக்கும். மேலுமே உங்களுடைய உறவுகள் வகையில், நண்பர்கள் வகையில் யாராவது எதிரிகள் தொல்லை, கடன் பிரச்சனை, தீராத பிரச்சனை, அதே மாதிரி உங்களுடைய வாழ்க்கையில் பில்லி, சூனியம், ஏவல் இந்த மாதிரியான துஷ்ட சக்திகளோட பாதிப்பு இருக்குது அப்படின்னு நினச்சிங்களா, மறக்காமல் அவங்களுக்குமே இந்த பதிவை ஷேர் பண்ணிவிடுங்க. அந்த அனைத்து விதமான காலத்தினால தீர்க்க முடியாத பிரச்சனைகள் அனைத்துமே இந்த அஷ்டமி நாளில் பைரவரை வழிபட்டிங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களுடைய பிரச்சனைகளுக்கு நல்ல ஒரு தீர்வு கிடைக்கும். ஆல்வேஸ் தேங்க்யூ.